வணக்கம். உயிரில்லாத அந்த பணம் பல உயிர்களை எடுக்கிறது. உணர்வில்லாத அந்த பணம் பலர் உணர்வுகளை தூண்டுகிறது. வலியறியாத அந்த பணம் பல மனித மனங்களை வலிக்க வைக்கிறது. இப்படி மனித நேயத்தை, மனித குணங்களை சீர்குலைக்கும் பணம் பத்தும் செய்யும் என்று பழமொழியை எடுத்து வைப்பதற்கு காரணம், ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறும் போது ஒரு தூசி கூட எடுத்து செல்லாத, பணத்திற்காக பதவி தேடாத, பணம் இருந்தாலும் குணம் மாறாத மனிதர் அப்துல் கலாம் கனவு கண்ட தன்னலமற்ற இளைஞனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோரை கடைசி காலத்தில் பணம் மட்டுமே குறிக்கோள் என கருதி கணவனும் மனைவியும் சேர்ந்து பணம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக வயதானவர்களை பார்த்துக் கொள்ள முடியாது என்றெண்ணி முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறார்களே. இங்கு பணம் பெற்றவர்கள் இழக்கச் செய்கிறது அல்லவா? ஒரே வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்ட தொப்பிக்குடி உறவு சொத்துக்காக அடித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலில் நிற்கிறார்களே. சொத்துக்காக உறவுகளை கொலை செய்கிறார்களே. இங்கு பணம் தானே உறவை முறிக்கிறது. அதைவிட அண்மையில் செய்தித்தாளில் வந்து ஒரு திடுக்கிடும் செய்தி. தன் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்காக ஆசிரமத்திலிருந்து 15 வயது சிறுமியை அழைத்து வந்து கொடுமைப்படுத்தி அடித்து அதனால் மரணமடைந்த அந்த சிறுமியை சூட்கேஸில் அடைத்து தரைப்பாலத்தில் வீசிய பெங்களூர் தம்பதி என்ற செய்தி நெஞ்சை பதற வைக்கிறதல்லவா? பணத்திமிர்தான் இப்படி மனிதத்தை கொலை செய்திருக்கிறது. மனிதனை தவிர மற்ற எல்லா உயிர்களும் பசிக்காக மட்டும் இறை தேடி உண்டு வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். இது மனித இனம் மட்டும்தான் பணம் தான் வாழ்க்கை என்று பைத்தியம் பிடித்து அழைக்கின்றனர். பணம் என்ற காகிதத்தை பெற சில அன்பு இழக்கிறார்கள், பண்பை இழக்கிறார்கள், நட்புகளை இழக்கிறார்கள், உறவுகளை இழக்கிறார்கள், கற்பை இழக்கிறார்கள், கண்ணியத்தை இழக்கிறார்கள், மனித நேயத்தை இழக்கிறார்கள், வாலிபத்தை இழக்கிறார்கள், கடைசியில் வாழ்க்கையை இழக்கிறார்கள். இப்படி சில நல்ல மனிதர்களை கெட்டவனாக சித்தரிப்பது பணம். சில கெட்ட மனிதர்களை நல்லவனாக காட்சிப்படுத்துவதும் பணம். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து உயிரும் சொந்தமல்ல என்று உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. ஆகவே தான் சொல்கிறேன், மகிழ்ச்சி வேண்டுமானால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிம்மதி என்றுமே மனம் சார்ந்தது. எனவே பணத்தை மட்டும் தேடி மனிதத்தை இழக்காதீர்கள். முதலில் மனிதனை மிக்க மனிதனாக வளர்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க ஹாரிஸ் ராஜா. நன்றி. இங்க வந்த மைக்கு முன்னாடி நின்ன உடனே ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள போயிடுது. என்ன அவ்வளவு ஆவேசமா உணர்ச்சி பெருக்கோட பேசியிருக்கீங்க. பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா உங்க உரை மூலமா எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அது நடுவர்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்கலாமா? கேட்டுடலாமா? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? அம்மா கிட்டே கேட்டலாம். அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் ஹாரிஸ். வணக்கம் அம்மா. நீங்க பாட தெரியும்னு சொன்னீங்க, 2 வரி பாடுறீங்களா எங்களுக்காக? சும்மா 2 வரி மட்டும். அம்மா என் அம்மா, என் இசை தேடும் சுரம் யாவும் நீயம்மா. ஓ அம்மா என் அம்மா, என் இசை தேடும் சுரம் யாவும் நீயம்மா. 1000 நாளும் அன்னை போல் நேரிலே பேசிட கூறுமோ தெய்வம் இங்கே. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீயம்மா, காவலின் உன் போலேதம்மா, உன் போலம்மா யாரம்மா. விரல்களை பிடித்திடும் போது கிடைக்கிறே பிரபஞ்சமே, தாயே உன் நினைவில் வாழ்ந்தால் போதும். ரொம்ப அழகா பாடிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உண்மையிலே டக்குன்னு இப்படி ஏதாவது ஒன்று கேட்டால் பேனிக் ஆகிடுவோம், என்ன அப்படின்னு தகச்சு போயிடுவோம். ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் பாடினீங்க பாருங்க. உண்மையிலே நீங்கள் தான் ஹாரிஸ் ஜெயராஜ்.
அடுத்த செந்தமிழ் இசை குரலுக்கான தேடலுக்கு முதல் ஆள் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. இங்க இருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்கள்ட்ட இருந்தே உங்களுடைய பேச்சுக்கு என்னுடைய மிக பெரிய 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 பாராட்டுக்கள். நன்றி அம்மா. ஒரு திருக்குறள் அளவு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசின விஷயம் காப்பியத்துக்கு இணையான விஷயம். நீங்கள் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே வார்த்தை வந்து பணத்திமிர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பணம் வந்து தப்பானது கிடையாதுங்க. அந்த பணம் நிறைய வச்சிருக்கிற மனிதனுடைய நடவடிக்கை இருக்குது பாருங்களேன். என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதிர இருக்கிற மனிதர்களை என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் மிரட்டலாம், என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு திமிர் கொடுக்குது இல்லையா. அதுதான் அந்த பணத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதை இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சு பெரியவங்களுக்கு நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி சொன்னீங்க பாருங்க. அதுக்காகவே ஹாரிஸ்க்கு நான் ஃபுல் மார்க் இன்னைக்கு போடுறேன். நன்றி. வாழ்த்துக்கள். அங்கே முழு மதிப்பெண் அப்படின்னு கேட்டாச்சு. அடுத்து அப்பா கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். இந்த பிள்ளை எடுத்துக்கிட்ட தலைப்பு பணம் பத்தும் செய்யும். இவன்கிட்ட எதுகையா மோனையா அதெல்லாம் பார்க்காத கூடாது. உனக்கு அல்லாவின் பெருமையும் ஆண்டவன் பெருமையும் எப்போதும் உண்டு. நீ இறுதி சுற்று மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் உன் பேச்சின் நினைவில் நிற்கும்.